இந்த ஆப்பிள இப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். என்னென்ன சொல்றான் பாருங்க. அட ஆமாங்க, இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா சைனிங்கா இருக்கிறதுக்கும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெழுகு தடவுறாங்க, அதாவது வேக்ஸ் தடவுறாங்க. அதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வாங்கினேன். ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கத்தியை வச்சு சுரண்டி பார்த்தா எவ்வளவு வேக்ஸ் இருக்கு பாருங்க, வெள்ளையா இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெழுகு. இதை தடவுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து ஷைனிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இதை வந்து நம்ம இப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல். அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து உடம்பு சரியில்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்பிள் வாங்குனீங்க அப்படின்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதை கத்தி வச்சுதான் இப்படி வெட்டி கொடுக்க போறோம். சோ இப்படி சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அதை வந்து கழுவிட்டு சாப்பிட்டா ஒரு 80% வரையும் அதுல உள்ள மெழுகு வந்து நம்ம எடுத்துடலாம். இல்ல ஃபுல்லாவே நம்ம வந்து மெழுகு இல்லாமல சாப்பிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை வீட்டுல உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுக்கும்போது இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இல்ல ஃபுல்லா தோலை ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு வீடியோ வைரல் பண்றீங்க, இந்த வீடியோ வைரல் பண்ணுங்க. இது மூலியமா ஒரு 10 பேர் வந்து பலன் பெற்றாலும் இந்த வீடியோ ஷேர் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோ போட்ட எனக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போடலாம் கூட பரவாயில்ல, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்க, சின்ன ஆப்பிள்லே எவ்வளவு இருக்குன்னா பெரிய ஆப்பிள் எல்லாம் எவ்வளவு இருக்கும். இது மட்டும் இல்ல, இந்த ஆப்பிள்ல இருக்கு, அதனால எல்லா ஆப்பிளையும் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லா ஆப்பிளுமே சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.